இன்னைக்கு அம்மாவுக்கு முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிருந்தேன். அப்படியே ஊசி போட்டுட்டு நானும் ஊருக்கு போலான் இருந்தேன். பட் அம்மா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லவும் நானும் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். செல்லம் என்னை மட்டும் எங்கேயுமே கூட்டிட்டு போக கூடாது, அது வேணும் இது வேணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன வாங்கி கொடுத்துட்டு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், எனக்கு ஃப்ரூட் மிக்சர் ரொம்ப பிடிக்கும், அதுவும் இந்த கடையில் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியே நான் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் அரசுமங்கலம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நிற்கும் போதே பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது. அது ஒரு காலம். அப்படியே வீட்டுக்கு வந்தது ரோசி என்னமோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த மாதிரி பாசத்தை காட்டிட்டு இருந்தது. அம்மா கம்பெடுக்கும் ஓடி வந்துச்சு. வரும்போதே நாங்கள் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே நானே செல்லமே மட்டும் சாப்பிட்டாச்சு. லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு செல்லமையை விளையாட போறேன்னு சொன்னால் அப்படியே அனுப்பி வச்சுட்டு, இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ஆனந்தி சிஸ்டருக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். இதே மாதிரி எப்போ ஹாப்பியாக இருங்க. விளையாட போறேன்னு அதை அப்படி அப்படியே எடுத்து போட்டிருந்தா எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அப்பா இழந்த பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முதல்ல விதை முழுசா இருக்குமா, இப்பெல்லாம் நச்சு போடுறாங்க, நல்லாவே இல்லை. பட் இருந்தாலும் ஆசைக்கு சாப்பிட்டாச்சு. அப்படியே செல்லமையனை கூட்டிட்டு போக மச்சான் வந்துட்டாங்க. இது எங்க அக்கா மையன் தான் என் செல்லமையனும் அப்பா வரவும் ஜாலியாக கிளம்பிட்டான். அவன் அனுப்பி வச்சதும் வீடியோ வெறிச்சோடியாக போயிடுச்சுப்பா. கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக தான் வீடியோ மறுபடியும் போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட்